சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 2 மணி வரையிலும் ரோகிணி, அதற்கு பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதிகள் அதிகாலை 4:10 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 2 மணி வரையிலும் சுவாதி, அதற்கு பின்பு விசாகம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். காலசர்ப்ப தோஷமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் மேஷராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அலுவலக விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தரலாம். ஒரு சிலருக்கு பணியிடத்திலிருந்து திடீர் பிரயாண யோகங்களும் அமையும். இந்த பிரயாணம் உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான பிரயாணமாகவே இருக்கும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரத்தில் நல்ல பதில்களும் கிடைக்கும். மேஷராசி நேயர்கள் இன்று புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை மேற்கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் இருப்பது சற்று மனதில் சஞ்சலத்தை கொடுக்கலாம். சின்ன சின்ன பய உணர்வுகளோ அல்லது மன சஞ்சலங்களோ காலை வேளையில் வந்து போகும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், வயிறு சம்பந்தப்பட்டது மற்றும் நெஞ்சு எரிச்சல், இது போன்ற வகைகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறு தொந்தரவுகளை கொடுக்கலாம். உணவு பழக்க வழக்கங்களில் இன்று கட்டுப்பாடுடன் இருந்தால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் கவலையோ பயமோ தேவையில்லை. ஒரு சிலருக்கு இன்று சுப செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் சுப விரயங்களும் சுப செய்திகளும் வருவதனால் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். புதன்கிழமை கருட பகவானை வணங்க இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ராசிநாதன் புதன் ராகுவுடன் இணைந்திருப்பது சற்று பய உணர்வை கொடுக்கலாம். இரவு நேரங்களில் தூக்கமின்மை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான பய உணர்வு மனதளவில் ஒரு பெரிய சஞ்சலத்தையும் கொடுக்கும். திருவாதிரை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு நேர தூக்கம் என்பது குறைவாகவே இருக்கும். ஆகவே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், புதன், ராகு இவற்றிற்கு தீபமேற்றி மனதில் தியானித்து வந்தால் இந்த புதன் ராகு சஞ்சாரத்தினால் இருக்கக்கூடிய மன பயமோ அல்லது இந்த மாதிரியான மனக்குறைகளோ தீரும். ராசிநாதன் புதனுக்கு புதன்கிழமையான இன்று பச்சை பயறு தானம் செய்வது மிகவும் நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்று உச்சபலம் பெற்று லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் 12ஆம் இடத்திலையும் சந்திரன் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் மனதிற்கு குறைவில்லாத ஒன்றாகவே அமைகிறது. இன்று கடகராசி அன்பர்களுக்கு மன பயம் இல்லை. நீண்ட நாளாக பிரிந்திருந்தவர்கள் குடும்பத்தில் மீண்டும் இணைவது இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த புதன்கிழமை அமைகிறது. இன்று கருட பகவானுக்கும் மற்றும் ஆஞ்சநேயருக்கும் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ராகு, புதன், சுக்கிரனுடன் இணைந்திருப்பதனால் சற்று உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தில் தடுமாற்றங்கள் இருக்கலாம். ராசியில் கேது பகவான் இருப்பதனால் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் 2 சக்கர வாகனத்தில் 4 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவையில்லாமல் சின்னதாக உடம்பில் காயங்கள் ஏற்படுவதோ அல்லது கோர்ட்டு வழக்கு இது போன்ற அலைச்சல்கள் வந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுக்கலாம். ஆகவே இந்த சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்து சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கலாம். கன்னிராசி
கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பது தொழில் சார்ந்த விஷயங்களில் பல குழப்பங்களை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் குரு பகவானும் 10க்கு அதிபதியான புத பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பது இவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிப்பதோ, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிப்பதோ, சற்று மனதில் குழப்பங்களையும், ஒரு சிலருக்கு குடும்பத்திலிருந்து சற்று விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் கொடுக்கும். கண்டகச்சனி இருப்பதனால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் பாரங்கள் அதிகரிக்கலாம். நவக்கிரக வழிபாடுகளும் நவ தானியங்களை மாடுகளுக்கு தானமாக கொடுப்பதும் இந்த கிரக சஞ்சாரத்திற்கும், காலசர்ப்ப தோஷ நிலையில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரத்திற்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று இன்றைய நாளில் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலேயும் கவனம் தேவை. ராசிநாதன், குடும்பகாரகன் மற்றும் புத்திரகாரகனான அனைத்து கிரகங்களுமே ஒரு கால சர்ப்ப நிலையில் இருப்பதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்திலேயும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் மனபாரங்கள் இல்லை. பச்சரிசி தானம் செய்து துலாம் ராசி அன்பர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். நிதானம் மற்றும் பொறுமை இன்றைய நாளில் கடைபிடித்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பிரச்சனைகள் இல்லை. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய், சூரியன், ராகு, புதனுடன் இணைந்திருப்பதனால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பிள்ளைகள் விஷயத்திலையும் இவர்கள் சற்று கவனத்துடன் இருந்தால் தேவையற்ற செலவுகளை சமாளிக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாக சில ஏமாற்றங்கள் வந்து போகும். பொருளாதாரத்திலேயும் உங்களுக்கு சற்று கவனம் தேவை. தேவையில்லாத பொருளாதார செலவுகளும் மற்றும் உங்களினுடைய முன்னோர்களினால் ஏற்படக்கூடிய பாப புண்ணியங்களுக்கும் இந்த கால சூழ்நிலைகளில் நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் பிராயச்சித்தங்களால் நன்மைகள் நடக்கும். இன்று புதன்கிழமை அன்னதானங்கள் செய்து பிராயச்சித்தத்தை தேடிக்கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். இருந்த போதிலும் சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் குருவின் பார்வை இருப்பதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு மன நிம்மதி உண்டு. சனி பகவானின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் அர்த்தாஷ்டம சனியாக அமைந்திருப்பது சற்று மன உளைச்சலை கொடுக்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதன்கிழமை சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து பெருமாளை வணங்கி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை செய்யலாம். கிரக தோஷங்கள் தீரும். மகர ராசி அன்பர்கள் இன்று மகத்தான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். திடீர் வெளியூர் பிரயாணங்களும் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்று தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமையில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். கும்பராசி அன்பர்கள் இன்று குடும்ப பாரங்கள் அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராசியில் 5 கிரக சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப பாரங்கள் அதிகரிப்பதனால் மனபாரங்களும் அதிகரிக்கும். இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்கள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளலாம். மேலும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானையும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வீரபத்ரரையும் வணங்க இந்த கிரக தோஷங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் இருக்கக்கூடிய நட்பினையும் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் விரயச் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகளால் இவர்களால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அதிகரிக்கலாம். உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன துயரங்களும் நீங்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளலாம். காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருப்பதனால் மீனராசி நேயர்கள்
அங்காளம்மா ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு மற்றும் புற்றிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் தரிசனம் செய்ய ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மாறும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.